படைத்தான் மகனே அறிவுறார் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமா நின்ற சுடரே துளிதழாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்து வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்படை மாப்போல போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேரோர் என்பாவாய். இந்த பாசுரத்தில் என்ன செய்கிறார்கள்? சரணாகதி தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றாள். ஒவ்வொரு பாசுரத்தும் ஒரு தத்துவத்தை உணர்த்துகின்றவள். இப்பாசுரத்தை சரணாகதி அடைய வேண்டும். குருவியை நாம் கிடைக்கின்ற எல்லாம் என்ன செய்கின்றோம்? ஒவ்வொரு பாவை மூட்டை சுமந்து கொண்டு வருகின்றோம். வினையின் பயனாக பாவை மூட்டை கொண்டு வருகின்றோம். அந்த பாவங்கள் நீங்க வேண்டும் என்றால், பகவானை அடைந்தால், அவன் சரணாகதி அடைந்தால் நம் வினைகள் எல்லாம் நீங்கி பகவானை அடைய வேண்டும். உயர்ந்த தத்துவத்தை நமக்கு இப்பாடலில் உணர்த்துகின்றார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிக்க, ஏற்ற கலங்கள் தான் பொருத்தமான பாத்திரங்களை இந்த பசுக்கள், இந்த வள்ளல் பெரும் பசுக்கள் ஏற்கனவே 3வது பாசுரத்திலே தாயார் நமக்கு கூறியுள்ளார். வாங்க உடன்வரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளலின் என்ன? கேட்பதை வாரி வாரி கொடுக்கும் தன்மை உடையவர்கள் வள்ளல்கள். அவர்கள்னா அவர்கள் எது யாருக்கு என்ன தேவை அவர்கள் எதையும் பார்க்க மாட்டார்கள். அவருக்கு ஒருவருக்கு பணம் ஒரு கொடுத்தால் பணமோ எதுவோ ஒன்று கொடுத்தால் அந்த வள்ளல் தன்மையில எது கொடுத்தால் அவருக்கு உபயோகப்படுமோ அவற்றை தான் வள்ளல்கள் கொடுப்பார்கள். வள்ளல்கள் அப்படிப்பட்ட இந்த பசுக்களும் ஆயர் பாடியிலே இந்த பசுக்கள் அப்படி வள்ளல் தன்மை உடையவர்கள். இந்த பசுக்கள் அப்படி உள்ளதான் என்ன வாமகுடம் வரைக்கும் அப்படிங்கிற ஏற்ற களங்கள்னா அந்த பசுக்கள் எவ்வளவு பாலை சொரிகின்றதோ அதற்கு தகுந்த மாதிரி நாம் பாத்திரங்களை வைக்க வேண்டுமோ அப்படி அதை வைத்தால் எப்படி எவ்வளவு பாத்திரம் அதை கொஞ்சம் கொஞ்சம் பால் கிடையாது, நிறைய பால் கொடுக்கும். அதனால அந்த பாத்திரம் பால் அது நிரம்பும் அளவுக்கு அந்த பாத்திரம் நமக்கு பார்த்து வைக்க வேண்டுமா. அப்படி பொங்கி வழிய அந்த பால் பொங்கி வழியும் அந்த பால் சுரக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பால் நம்ம எப்ப நம்ம பால் வாங்குறதுக்கு இருக்கிறப்போ சுத்தமான பாத்திரத்தை வைக்கிறோம். பால் சரியான பாத்திரம் வைத்து அந்த பால் கெட்டு போகும். அப்படி இந்த பசுக்கள் எல்லாம் கூட அந்த சுத்தமான பாலை பொடிவதால் நாம் அதற்கு தகுந்த மாதிரி பாத்திரங்களை கொண்டு மாறி மாறி வைத்துக் கொண்டால் அப்படி அது வள்ளல் மாறி பொடிதுமாம். மாற்றாதே வாழல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுறார் சொல்றாங்க. அப்புறம் இப்படிப்பட்ட பசுக்களை வள்ளல் பசுக்களை ஆயர்படையிலே உள்ள நந்தகோபனின் தலைவனான அவனுடைய பிள்ளையே பகவானே நீ எங்களுக்கு எழுத வேண்டும். பசுக்களே இப்படி வள்ளல் தன்மை உள்ளதால் நீ மட்டும் என்ன, நீ மட்டும் குறைவா? நீயும் வள்ளல் தன்மை உள்ளவள் தானே. நீ எங்களுக்கு எழுந்து வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட நந்தகோபன் மகனான இருக்கும் நீ ஆற்றல் உடைய, உனக்கு என்ன உனக்கு ஆற்றல் இல்லையா? உனக்கு ஆற்றல் உள்ளதானே. அப்படின்னா நேர்மையும் அப்புறம் ஆற்றல் எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. அந்த ஆற்றல் தன்மை எங்களுக்கு நீ எழுந்து வந்து அறிவுறார். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் இப்படிப்பட்ட பகவானை நாங்கெல்லாம் உன்னுடைய உணர்படியிலே முழுக வந்துள்ளோம். எங்களுக்கு உன்னுடைய கருணையை காட்டு. இதற்கு முன்பால் தாயார்தான் எழுப்பினாங்க, நப்பினை எழுப்பினார். இன்னைக்கு நேர கோபியர் நேர அவங்ககிட்டே வந்துடுறார். பெருமாளுக்கே எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று அவர் குணங்களை பாடி கேட்கின்றார்கள். ஆற்ற படைத்தான் மகனே படைத்தான், உலகை படைத்தவன். நீ யார் படைத்தீங்க? உலகை படைத்தவன். நமக்குள்ளே யார், நமக்கெல்லாம் இயக்குங்க யார்? பகவான். ஏன்னா பகவான் உலகில் பிறர்கள் நாம் அல்ல. அவன் என்ன நினைத்தால் அதுதான் நடக்கும். நாம் எதை நினைக்கலாம்? நம்ம தான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் நடக்கிறேன், எனக்கு நான் தான் இதெல்லாம் சம்பாதிக்கிறேன், நான் தான் இதெல்லாம் செய்கிறேன், இது பொருள் வாங்குறது என்னால் தான் முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பகவான் நினைத்தால் மட்டுமே இவையெல்லாம் நடக்கும் என்ற கருத்தை தத்துவத்தை இந்த பாடலில் உணர்த்தினா, உலகை படைத்தவன் நீ இயங்குமாறு நாங்களாம் நடக்கும். நீ எப்படி இயங்குகிறார் அப்படி நாங்களாம் நடத்திக்கின்றோம். அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு உன் கருணையை பொழிய வேண்டும். நாங்களெல்லாம் உன் சரணாகதி அடைந்தால் எங்களை இந்த பிறவி கடலில் இதை நீக்க வேண்டும் என்ற தத்துவத்தை குறைத்திருக்கின்றால். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமா நின்ற சுடரே துளிடா. இங்கே தோற்றமா நின்ற சுடரே துளிலால ஏன்னா மகாபாரத போர் நடக்குது. அப்ப என்ன சொன்னா, பகவான் தேரோட்டியாக திரையே செல்கின்றான். அப்பொழுது அர்ஜுனன் பார்த்து இவர் தான் தேரோட்டி, இவன் தேரிலே அமர்ந்து கொள்ள அர்ஜுனன் பாரத போர் நடக்க இருக்கின்றது. போய் பார்க்கிறா. பார்த்தா நமக்கு உறவினர்கள் எல்லாரும் உறவினர்கள். அது தவிர அல்லாது ஆச்சாரியார் பெருமக்கள், அவர் குருவன் துரோடாச்சாரியர், இந்த மாதிரி எல்லா ஆச்சாரியம் இருக்கிறாங்க. அப்ப அவன் யோசிக்கிறான், ஐயோ நம்ம இப்படி நம்ம உறவினோடு சண்டையிட்டு நமக்கு அந்த நாடு வேண்டுமா? இவர்களெல்லாம் கொன்ற பின் அந்த ரத்தத்தை கரையினால் நாம் அந்த நாடு பெற வேண்டுமா என்று யோசித்து என்ன பண்ற, அழுதுட்டு என்ன பண்றா, இந்த சண்டையே வானான்னு பகவான்கிட்ட கேட்கிறான். கிருஷ்ணர்கிட்ட, இல்லை நான் இந்த போரில் நான் கலந்துக்க மாட்டேன். நம்ம உரையிலே கொன்று
அந்த பாவத்தை நான் எதற்கு சம்பாதித்து அந்த நாட்டை பெற வேண்டும், எனக்கு இந்த யுத்தமே வேண்டாம் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் பகவான் அவனுக்கு அந்த பகவத்கீதை அவருக்கு உபதேசிக்கிறார். அந்த பகவத் கீதையின் அந்த வேதத்தின் உபதேசத்துக்கள் சாரந்த அந்த பகவத்கீதை. அப்படிப்பட்ட பகவத்கீதையிலே நமக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டாம் ஒவ்வொரு கருத்து நம்ம சொல்கிறோம். அப்படியே இருக்கும்போது இவன் ரொம்ப அப்போ கூட அந்த ஒரு கருத்தை சொல்றார். அது பகவத் நிறைய இருக்கு நமக்கு அர்த்தங்கள், நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிறைய அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சொல்லும் போது அப்புறம் கேட்கிறான், நீ எதை கொண்டு வந்தா எதை இழந்தாய், இப்ப நீ எதை படைத்தா எதை இழைப்பதற்கு கேட்கிறாரு. நீ என்ன படிச்சுல இல்லை, நீ எது எங்கிருந்து கொண்டு வந்த இல்லை, நீ எதுவுமே எடுத்துட்டு வர, நீ எதையும் படைக்கல, எதுவும் இல்லை, எல்லாம் என்னால் செய்யப்பட்டது, என்னால் ஒண்ணுமே முடியாது, நீ நினைக்கலாம் நீ செய்யறன்ட்டு, என்னால் இதெல்லாம் பெறப்பட்டது, எங்கிருந்து எடுத்தாயோ அது அங்கிருந்தே எடுக்க பெற வேண்டும், நீ எங்க எடுக்கிற ஒரு பொருள் திரும்பி எங்கிட்டே வந்து சேரும், அப்படி முன்னால் எதுவுமே இல்லை நண்பர் தத்துவத்தெல்லாம் எனக்கு சொல்றாரு. அப்போ கூட அவனுக்கு அறிவி தெரியல. அப்ப என்ன பண்ண பகவான் அவனுக்கு தன் விஸ்வரூபத்தை காட்டிக்கொண்டார். அந்த விஸ்வரூபத்தை அதான் சுடரே வானம் இதுவும் பூமியும் இட அவனுடைய அந்த ஒளி வண்ணங்கள் அவனுக்கு கண்ணையே மறைத்து கண்ணையும் பூசிலும் அவன் பார்க்க முடியல. அந்த விஸ்வரூபத்தில் தானே எல்லாம் இருப்பதாக அதெல்லாம் அவன் உணர்கின்றான். அதன் பிறகுதான் அவன் தன்னோட தெளிவு தெரிந்து அந்த இதற்கே அவன் போரிட்டே சற்று ஆயத்தமாக இருந்தபடி அப்படிப்பட்ட ஊற்றமுடியாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேடாய் அப்பட்டப்பட்ட பகவான் இங்கு எழுந்து வர வேண்டும், துயிலேடா எங்களுக்கு எழுந்து எங்களுடன் நான் என்ன நோவுக்கு என்ன பெற்றும் அதை கொடுக்க வேண்டும் என்ற பாசனம் கிடைக்கின்றது. மாற்றார் உனக்கு வலைத்துறைக்கு உன் வாசற்பன். மாற்றான் யாரு? பகைவர்கள். பகவானுடைய பகைவர்கள் எல்லாம் அடிந்து பகவான் அவர்களை அம்பினால் அடித்து வரையே வந்து விடுகின்றார். மாற்றார் வலைத்துறைந்து உன் அடிப்பணி மாப்போலே போற்றியா வந்த உன் புகழ்ந்தேலோர் என்ப ஆவாய். அப்படி நாங்க மாற்றார்கள் தான் அந்த அசுரர்கள் எல்லாம் பகவான் அடிக்கின்றார். அவர் என்ன சொல்றாங்க, அடிப்பணி உன்னுடைய காலடியே விழுகின்றார்கள். ஆனால் கோபியர்கள் நாங்கள் அப்படியே வரவில்லை, நாங்கள் உன் குணக்கடையில வீழ்ந்துள்ளோம். அப்படிப்பட்ட எங்களை நீ எங்களுக்கு அருள் புரி, உங்கள் குணக்கடையிலே கோபியர்களாக ஆகினாங்க, உங்கள் குணக்கடையிலே மூலிகை வட வந்துள்ளோம். இந்த குணக்கடையில் நாங்கள் மூழ்கும் எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்பது இந்த பாசுரம். அப்படியே போற்றியா வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பாவாய். இப்படி நாங்கள் புகழ்ந்து பாட வந்திருக்கோம், எழுந்து வர வேண்டும், நீங்கள் நோம்புக்கு கலந்து என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பகவான் யார்? உள்ளிருந்து நம்ம இயக்குவோம். அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு சகசிராமன் விஷ்ணுகராய என்ற ஒரு திருநாம் 3வது என்ன பண்ணா, இந்த பாரத போர் நடக்கிற போது பகவான் கிருஷ்ணன் தூது போறார். வேற இவர் துரியோதன் தூது வரார். அப்போ பீஷ்ம சாட்சியை சொல்றார், துரியோதன் சொல்றார், இந்த மாதிரி குழந்தா இந்த மாதிரி கிருஷ்ணன் வருகின்றான், தூதாக வருகின்றான், அவன் நீ சிம்மாற்றி விட்டு எழுந்து சென்று அவனை வாசலில் சென்று அவனை வரவேற்கும், கையை பிடித்து அழைத்து வர வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ துரியோதன் சொல்றான், யார்? நான் போய் அவனுக்கு வரவேற்கிறதா? அவன் யார்? அவன் ஆயன் அல்லவா, அவன் மாடு மேய்ப்பவன், அவனை போ, நான் ஒரு ராஜா மகாராஜா, நான் போய் அவனை போய் அழைத்து வரமா, என்னால் அது முடியாதுன்னு சொல்றான். அப்ப அப்படியெல்லாம் இல்லை, அந்த ஒருவரை கூட விட்டுடு, ஆனா நீ அவனுக்கு சம்பந்தியாக விட்டதே இல்லா. எப்படி? அவங்க கொண்ட லக்ஷ்மணையை சாம்பவனுக்கு, கிருஷ்ணன பையன் சாம்பவன், அவனுக்கு திருமணம் முடிக்கிற அந்த உறவு முறையாதை வைத்து நீ அவனை அழைக்க வேண்டும், அது மரியாதை தர வேண்டும் அல்லவான்னு கேட்கிறான். அவன் அப்பவும் முடியாதுன்னு சொல்றான். இல்லை நான் அதுக்கும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவன் வர்றது தூதுவனாக வருகின்றான். பாண்டவப்புதன் அவர்கள் பிச்சை எடுத்தவன் பாண்டவர்கள் ஒரு நிலம் கூட கிடையாது அவர்களது. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற அவர்களுக்கு தலைவனாக வரும், நான் அப்படி வரவேற்க மாட்டேன் என்று சொல்றான். அப்புறமா துரோணாச்சாரியர் சொல்றாரு, அப்படி சொல்லக்கூடாது, தூதுவனுக்கு எந்த மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதை நீங்க கொடுக்க வேண்டும்னு சொல்றாரு. சரி, அவன் அப்போ எதுக்கும் ஒத்துக்கல. அப்ப சொல்றான், இனி நான் அரசன், நான் சக்கரவர்த்தி, நான் என்ன சொல்லணும் நீங்க அனைவரும் அப்படிதான் கேட்கணும். நான் கால் மேல் கால் போட்டா நீங்களா கால் மேல் போய் உட்காந்து அவன் அவமதிக்கணும். சரி, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சரி, பீஷ்மர் அது ஒத்துட்டாரு. சரிப்பா, நீ ராஜா, நீ பட்டவே இருக்க, நீ என்ன செய்தோ, நீ கால் மேல் கால் போட்டீங்களா உட்காந்து, நான் அப்படியே உட்காந்துருவேன், அவன் அப்படியே வர வைக்கிறது சொல்றாங்க. அப்புறம் கிருஷ்ணன் வருகின்றான், நல்லா பட்டு பீதாம்பரம் விட்டு தன் குழல் கற்று அழகா அப்படி தலையை கோதிக்கொண்டே வருகின்றான். அவன் உள்ளே வர, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தா அவனுடைய தம்பிலாம் இருக்கிறாங்க, உற்சாகம் தான் சரி எல்லாருமே எழுந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் இருந்தாலும் அப்புறமா துரியோதனன் பார்க்குறான். கேட்டு எல்லாரும் திட்டுறான், ஏண்டா என்ன சொன்ன, உங்களுக்கு என்ன கதை வைக்கிறது, உங்களுக்கெல்லாம் கண்ணன் வரும் போது யாரும் எழுந்திருக்க கூடாது, அதாவது உங்களை ஆசிரியத்தை எழுந்து சொன்னீங்க, நீங்க எல்லாம் ஏண்டிய நின்று அதை திட்டுதான். அவங்க சொன்னாங்களா, கண்ணன்
சொல்லணும், போய் காதல சொல்லணும். புரியுமா? மன்னிக்க வேண்டும். நீ என்ன கட்டளை எங்களுக்கு? நான் என்ன செய்கின்றோனே அதே நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னீர். ஆனால் நீ வந்து எழுதி நின்றிருக்கின்ற, உன்னை பார்த்து நாங்கள் நின்றுட்டோம்னு சொன்னாங்க. நீ எழுதி நின்றுட்டு அப்ப நாங்கள் உட்காரலாமா? கண்ணனுக்காக நாங்கள் எழுதி நிற்கவில்லை, நீ எழுதி நின்றுட்டாய். கண்ணன் வந்தவுடன் உன்னை பார்த்து நாங்கள் எழுதிட்டோம். அப்படியே என்ன தெரியல, பகவான் உள்ளிருந்து நம்மை ஏற்பவர். அவன் செய்யலன்னா ஒன்றும் முடியாது. நம்ம ஏற்பதாலே பகவானுக்கு வஷ்கராய நமகா என்று பெயர். நாமும் இந்த வஷ்கராய நமகா என்று தினமும் சொல்லி வந்தார். நம்மை உடலில் இருந்து இயக்கும் பகவான் நம்மை நல்ல நிலைமையிலே நம் நல்ல குணங்களை கொடுத்து உலகிலே வாழ நமக்கு நல்ல வழியை காட்டுவான். இப்படிப்பட்ட அரிய கருத்துக்கள் இந்த பாசுரத்திலே பகவான் சரணாகதி தத்துவத்தை தயார் கூறுகிறார். இப்படிப்பட்ட அரிய கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பாசுரத்தை ஒவ்வொரு நமக்கு அறிவுறுத்த இந்த தாயார், நீங்களெல்லாம் நோயற்ற வாழும் நோயற்ற வாழும் செல்வமாக வாழ எல்லா வல்லம் ஸ்ரீ நம்பெருமாளை பிரார்த்திக்கும். ஸ்ரீ ஆண்டாள் திருடே.